ஆழ்மனதை உபயோகித்து மன்னிக்கும் மனநிலையை பெறுவது எப்படி? வாழ்க்கை பாரபட்சமற்றது. கடவுள்தான் ஆதி மூலம். நீங்கள் இவ்வார்த்தைகளை படித்துக்கொண்டு அவற்றை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கும்போது இவ்வாழ்க்கை கோட்பாடு இக்கணத்தில் உங்களின் ஊடாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இணக்கம், சமாதானம், அழகு, பேரானந்தம், செழிப்பு ஆகியவற்றின் வடிவில் கடவுள் தன்னை உங்கள் ஊடாக வெளிப்படுத்த விரும்புகிறார். இது கடவுளின் சித்தம் அல்லது வாழ்வின் போக்கு என்று அழைக்கப்படுகிறது. உங்களின் ஊடாக இயங்கும் வாழ்வின் ஓட்டத்திற்கு எதிராக உங்கள் மனதில் நீங்கள் தடை ஏற்படுத்தினால் இந்த உணர்ச்சி நெரிசல் உங்கள் ஆழ்மனதை சீற்றப்படுத்தி அனைத்து விதமான எதிர்மறையான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும். மோசமான சூழ்நிலைகள் அனைத்தும் மனித இனத்தின் எதிர்மறையான அழிவுபூர்வமான சிந்தனைகளால் உருவாக்கப்பட்டவை. எனவே உங்களுடைய பிரச்சனைக்கோ அல்லது உடல்நல குறைவிற்கோ கடவுளை குற்றப்படுத்துவது ஒரு மாபெரும் தவறு. பலர் வழக்கமாக தங்களுடைய பாவத்திற்கும் நோய்க்கும் மனித குலத்தின் துன்பத்திற்கும் கடவுளை குறை கூறிக்கொண்டும் பழித்து கொண்டும் வாழ்வின் ஓட்டத்திற்கு மனதில் தடை ஏற்படுத்துகின்றனர். மற்றவர்கள் தங்களுடைய வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் அன்புக்குரியவர்களின் இழப்பிற்கும் தனிப்பட்ட அவலங்களுக்கும் விபத்துகளுக்கும் கடவுள் மீது பழி போடுகின்றனர். அவர்கள் கடவுள் மேல் கோபத்தில் இருக்கின்றனர். கடவுள்தான் தங்கள் துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்று நம்புகின்றனர். கடவுளை பற்றி இத்தகைய எதிர்மறை கொள்கைகளை ஊக்குவித்து கொண்டிருக்கும் வரையில் மக்கள் தங்கள் ஆழ் மனங்களிலிருந்து எதிர்மறையான விளைவுகளைத்தான் அனுபவிப்பார்கள். அதோடு தங்களை தாங்களே தண்டித்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளவும் அவர்கள் தவறிவிடுகிறார்கள். அவர்கள் உண்மையை பார்க்க வேண்டும். மன இறுக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். பிற மக்களுக்கு எதிரான கண்டனங்களையும் ஆத்திரத்தையும் கோபத்தையும் விட்டொழிக்க வேண்டும். இல்லையென்றால் அவர்களால் ஓர் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான படைப்பு திறன் வாய்ந்த செயலில் ஈடுபட முடியாது. அன்பு நிறைந்த கடவுளை தங்கள் மனங்களிலும் இதயங்களிலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அக்கணத்தில் கடவுள் ஓர் அன்பு தந்தை. அவர் தங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறார், கவனித்துக் கொள்கிறார், வழிநடத்துகிறார், பராமரித்து வலிமைப்படுத்துகிறார் என்று நம்ப துவங்கி விடுகின்றனர். அக்கணம் கடவுளை பற்றிய அல்லது வாழ்க்கை கோட்பாட்டை பற்றிய கொள்கையையும் நம்பிக்கையையும் அவர்களுடைய ஆழ்மனம் ஏற்றுக்கொண்டு விடுவதால் எண்ணற்ற வழிகளில் தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளதை உணர்வர். வாழ்க்கை உங்களை எப்போதும் மன்னிக்கிறது. உங்களை மன்னிக்க வாழ்க்கை கோட்பாடு ஓர் அட்சய பாத்திரத்தை தன்னகத்தை கொண்டுள்ளது. உங்கள் விரலில் காயம் ஏற்படும் போது அது உங்களை மன்னிக்கிறது. உங்களுக்குள் இருக்கும் ஆழ்மன பேரறிவு உடனே அக்காயத்தை சரி செய்ய புறப்படுகிறது. தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு உயிரினத்திலிருந்து ஏதேனும் கிருமிகள் உங்களை தொற்றிக்கொண்டால் வாழ்க்கை உங்களை மன்னித்து அவ்வுயிரினத்தை சூழ்ந்து கொண்டு அதை நிர்மூலமாக்க புறப்பட்டு விடுகிறது. உங்கள் கையை தீயில் சுட்டு கொண்டால் வாழ்க்கை கோட்பாடு உங்களுக்கு புதிய தோலையும் திசுக்களையும் உயிர் அணுக்களையும் உருவாக்கி கொடுக்க விரைகிறது. வாழ்க்கைக்கு உங்கள் மீது எந்த வெறுப்பும் கிடையாது. அது எப்போதும் உங்களை மன்னித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் இயற்கையோடு இசைந்து சிந்திப்பதன் மூலம் ஒத்துழைத்தால் வாழ்க்கை உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் வலிமையையும் இணக்கத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். எதிர்மறையான வேதனையூட்டும் நினைவுகள், கசப்புணர்வு மற்றும் தீய எண்ணங்கள் உங்களுக்குள் இருக்கும் வாழ்க்கை கோட்பாட்டின் சுதந்திரமான ஓட்டத்தில் இடைஞ்சல்களையும் தடைகளையும் ஏற்படுத்தும். குற்ற உணர்ச்சியை அவர் எப்படி விட்டொழித்தார்? ஹாரியட் தினமும் தன் அலுவலகத்தில் வெகுநேரம் வரை வேலை பார்த்து வந்தார். பல நேரங்களில் அவர் அலுவலகத்தை விட்டு கிளம்பும் போது நள்ளிரவு வரை ஆகிவிடும். தான் இவ்வளவு கடினமாக உழைப்பதை பார்த்து தன் மேலதிகாரிகளும் சக ஊழியர்களும் தன் முதுகில் தட்டி கொடுத்து தன்னை பாராட்டுவார்கள் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அப்படி நடக்கவில்லை. வழக்கமாக அவர் ஒருவர் மட்டுமே வெகு நேரம் வரை வேலை பார்த்ததால் அவரது இந்த அர்ப்பணிப்பை மற்றவர்கள் அறிந்திருக்க கூட இல்லை. இதற்கிடையில் அவரது குடும்ப வாழ்க்கையில் தீவிரமான பிரச்சனை ஏற்பட்டது. அவரது கணவரும் இரு மகன்களும் அவர் எப்படி இருப்பார் என்பதையே மறந்துவிட்டிருந்தனர். அவரது இளைய மகனின் கால்பந்து அணி உள்ளூரில் விளையாடிய போது ஹாரியட் அதை பார்க்க தவறியதோடு யார் வெற்றி பெற்றார்கள் என்று விசாரிக்க கூட மறந்துவிட்டார். மேலும் அவருக்கு பயங்கரமான உயர் இரத்த அழுத்தம் ஏற்பட்டிருப்பதாக அவரது மருத்துவர் அவரை எச்சரித்தார்.
அவரது கணவர் அவரை விட்டு பிரிய விரும்பியதாக அவரிடம் தெரிவித்த பிறகுதான் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து ஹாரியட் என்னிடம் பேச வந்தார். அவர் ஏன் தன் கணவனை தன் வாழ்க்கையிலிருந்து ஒரேடியாக ஒதுக்கினார் என்றும் ஏன் தன் மகன்களிடம் அவ்வளவு ஆர்வம் காட்டவில்லை என்றும் நான் அவரிடம் கேட்டேன். முதலில் அவர் தன் வேலையை தக்க வைத்து கொள்ள தான் கடினமாக உழைக்க வேண்டியிருப்பதாக கூற முயற்சித்தார். அவரது சக ஊழியர்கள் அவரை போல நெடுநேரம் வரை உழைக்கிறார்களா என்று நான் கேட்டேன். இல்லை என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். அவருடைய அலுவலகத்தில் உள்ள மற்றவர்கள் வழக்கமான வேலை நேரத்தில் மட்டுமே வேலை செய்தனர். அவர் ஏன் அவ்வளவு கடின முயற்சியோடு உழைக்கிறார் என்பதை நான் அவருக்கு எடுத்து கூறினேன். உங்களுக்குள் ஏதோ ஒன்று உங்களை விழுங்கி கொண்டிருக்கிறது. இல்லையென்றால் நீங்கள் இப்படி நடந்து கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் எதற்காகவோ உன்னை தண்டித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினேன். சில கணங்கள் அவர் இதை மறுத்தார். தன் வேலை பழக்க வழக்கங்கள் இயல்பானவை. மற்றவர்கள் தன் சோம்பேறியாக உள்ளதாக அவர் சொல்ல முயற்சித்து கொண்டே இருந்தார். ஆனாலும் இறுதியில் தன்னிடம் ஒரு ஆழமாக குற்ற உணர்வு இருப்பதை அவர் ஒத்துக்கொண்டார். 15 வருடங்களுக்கு முன் அவரது தந்தை இறந்தவுடன் அவருடைய சொத்தின் நிர்வாக பொறுப்பு இவருக்கு வந்தது. தன் தம்பிக்கு சேர வேண்டிய பெரும் தொகையை அவரிடம் கொடுக்காமல் வேண்டுமென்றே அவர் தடுத்து வைத்திருந்தார். ஏன் அப்படி செய்தீர்கள்? உங்களுக்கு அவ்வளவு பேராசையா என்று நான் அவரிடம் கேட்டேன். நிச்சயமாக இல்லை. என்னுடைய தம்பி ஒரு தீவிரமான போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்தான். நான் பணத்தை அவனிடம் கொடுத்திருந்தால் அதை அவன் என்ன செய்திருப்பான் என்று எனக்கு தெரியும். அவன் திருந்தி வரும் வரை அவனுக்காக அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன் என்று அவர் பதிலளித்தார். பிறகு என்று நான் அவரை தூண்டினேன். ஹாரியட் பெரும் மூச்செறிந்தார். அது நடக்கவே இல்லை. போதை மருந்து பழக்கத்தால் அவன் இறந்துவிட்டான். அவன் சாக வேண்டும் என்று நினைத்திருக்கவில்லை. ஆனால் முடிவு அதுதான். அவனுக்கு வெறும் 26 வயதுதான் ஆகியிருந்தது. அப்பணத்தை நான் தடுத்து நிறுத்தி வைக்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை அவன் போதை அடிமை பழக்க மீட்பு திட்டம் ஏதேனும் ஒன்றில் சேர அதை பயன்படுத்தி இருக்கக்கூடும். அவன் இன்று எங்களோடு இருந்திருப்பான். அவன் இறந்ததற்கு நான் தான் காரணம் என்றார். நீங்கள் இதை மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து செய்ய முடியுமானால் என்ன செய்வீர்கள்? அவர் தலையை அசைத்தவாறே எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவனுடைய பிரச்சனையால் அவனை கடிந்து கொண்டிருக்காமல் அவனை அதிலிருந்து வெளிக்கொணர கடினமாக முயன்றிருப்பேன் என்று கூறினார். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் செய்தது உங்களுக்கு நியாயமாகப்பட்டதா? நீங்கள் சரியான காரியத்தை செய்து கொண்டிருப்பதாக உணர்ந்தீர்களா என்று கேட்டேன். நிச்சயமாக. ஆனால் அது தவறு என்று இப்போது நான் உணர்கிறேன். அந்த பணம் என்னுடையது அல்ல என்றாள். அப்படியானால் நீங்கள் இப்போது அப்படி செய்ய மாட்டீர்கள், சரிதானே? அவரது முகம் இறுகியது. இல்லை, நான் அப்படி செய்ய மாட்டேன். ஆனால் அது இப்போது ஒரு பொருட்டல்ல. நான் செய்த காரியத்திற்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது. எனக்கு இருந்த ஒரே தம்பியிடமிருந்து நான் திருடினேன். அவன் இறந்து விட்டான். கடவுள் என்னை தண்டிப்பதுதான் சரி. நான் அதற்கு தகுதியுடையவள்தான் என்று பதிலளித்தார். கடவுள் அவரை தண்டித்து கொண்டிருக்கவில்லை. அவர்தான் தன்னையே தண்டித்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் அவருக்கு விளக்கினேன். வாழ்க்கை விதிகளை முறைகேடாக பயன்படுத்தினால் அதற்கேற்ப நீங்கள் துன்பப்படத்தான் வேண்டும். மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கும் ஒரு திறந்த கம்பியில் கை வைத்தால் அது உங்களை தாக்கும். இயற்கையின் ஆற்றல்கள் தீயவை அல்ல. நீங்கள் அவற்றை பயன்படுத்தும் விதம்தான் நல்ல விளைவுகளும் தீய விளைவுகளும் ஏற்படுவதை தீர்மானிக்கும். மின்சாரம் தீங்கு விளைவிப்பதில்லை. அதை நீங்கள் உங்கள் வீட்டை பிரகாசிக்க செய்வதற்கு பயன்படுத்துகிறீர்களா அல்லது ஒருவரை கொலை செய்ய பயன்படுத்துகிறீர்களா என்பதை சார்ந்திருக்கிறது. ஒரே தவறு விதியை பற்றிய அறியாமைதான். ஒரே தண்டனை மக்களால் அந்த விதி முறைகேடாக பயன்படுத்தப்படுவதால் ஏற்படும் விளைவுகள்தான். வேதியியலின் கொள்கைகளை முறையின்றி பயன்படுத்தினால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தை கொளுத்திவிடக்கூடும். ஒரு பலகையை உங்கள் கையால் ஓங்கி அடித்தால் உங்கள் கையிலிருந்து இரத்தம் வரக்கூடும். தவறு பலகை மேலில்லை, அதை நீங்கள் முறை தவறி பயன்படுத்தியதில் இருக்கிறது. இறுதியாக கடவுள் கண்டிப்பதோ அல்லது தண்டிப்பதோ இல்லை என்பதை ஹாரியட் உணர்ந்து கொள்ள நான் உதவினேன். அவரது அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் அவரது எதிர்மறையான அழிவுபூர்வமான சிந்தனைக்கு ஏற்ப அவரது ஆழ்மனம் நடந்து கொண்ட விதம்தான். அவருக்கு தேவை மன்னிப்பு. ஆனால் மன்னித்தலின் உண்மையான பொருள் உங்களை நீங்களே மன்னிப்பது. மன்னிப்பு என்பது தெய்வீகமான இணக்க விதியோடு உங்கள் எண்ணங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு பார்த்து கொள்வது. சுய கண்டனத்தை நரகம் என்றும் மன்னிப்பை சொர்க்கம் என்றும் அழைக்கலாம். குற்ற உணர்வு மற்றும் சுய கண்டனம் ஆகிய சுமைகள் அவரது மனதிலிருந்து நீக்கப்பட்டன. அவர் பூரண குணமடைந்தார். அவர் மேற்கொண்ட அடுத்த மருத்துவ பரிசோதனையில் அவரது இரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பியிருந்தது கண்டறியப்பட்டது.
ஒரு கொலையாளி தன்னை மன்னிக்க கற்றுக்கொண்டார். பல வருடங்களுக்கு முன் ஆர்தர் ஐரோப்பாவில் ஒருவரை கொலை செய்தார். அவர் என்னிடம் வந்தபோது மிகுந்த மனவேதனையையும் சித்திரவதையையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய கொடூரமான செயலுக்காக கடவுள் தன்னை தண்டிக்கத்தான் வேண்டும் என்று அவர் உறுதியாக நம்பினார். என்ன நடந்தது என்று நான் அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர், தான் கொலை செய்த அந்நபர் தன் மனைவியுடன் தகாத தொடர்பு வைத்திருந்ததை தான் கண்டுபிடித்தாக என்னிடம் விளக்கினார். அவர் வேட்டையாடி விட்டு திரும்பி வந்தபோது எதிர்பாராத விதமாக அவர்கள் இருவரும் சேர்ந்திருந்ததை பார்த்து விட்டார். ஒரு கணம் மதிமயங்கி கோபத்தில் அந்நபரை சுட்டு கொன்று விட்டார். சட்டம் அவரது செயலை அவ்வளவு தீவிரமானதாக கருதவில்லை. அவர் சில மாதங்கள் மட்டும் சிறையில் கழித்துவிட்டு வெளியே வந்து விட்டார். ஆர்தர் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டவுடன் தன் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தார். பல வருடங்களுக்கு பிறகு அவர் ஓர் அமெரிக்க பெண்ணை சந்தித்து திருமணம் செய்து கொண்டார். அவரும் அவரது மனைவியும் 3 இனிய குழந்தைகளால் ஆசிர்வதிக்கப்பட்டனர். பலருக்கும் உதவக்கூடிய நிலையில் உள்ள ஒரு வேலையில் அவர் வெற்றிகரமாக திகழ்ந்தார். அவருடன் பணியாற்றும் சக ஊழியர்கள் அவர் மீது அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தனர். இவை எதுவுமே அவருக்கு உதவவில்லை. இவ்வளவு காலத்திற்கு பிறகும் தான் செய்த காரியத்திற்காக அவர் தன்னை இன்னும் குறை கூடி கொண்டிருக்கிறார். அவரது கதையை கேட்ட பிறகு நம் உடலில் உள்ள உயிரணுக்கள் ஒவ்வொன்றும் 11 மாதத்திற்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படுகின்றன என்று அறிவியல் அறிஞர்கள் கூறுவதை நான் அவரிடம் விளக்கினேன். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர் மிகவும் மாறியிருந்தார். கொலை செய்த ஆர்தருக்கும் இவருக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எந்தவிதமான ஒற்றுமையும் இல்லை. பல வருடங்களாக அவர் வேறு மனிதராக வாழ்ந்து வந்திருந்தார். மேலும் அவர் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் தன்னை முழுவதுமாக மேம்படுத்தி இருந்தார். அவர் இப்பொழுது மனித குலத்திடம் அன்பும் நல்ல எண்ணமும் கொண்டிருந்தார். பல வருடங்களுக்கு முன் கொலை செய்த அந்த மனிதன் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இறந்து போய் பல காலம் ஆயிற்று. தானே தன்னை மன்னிக்க மறுத்ததன் மூலம் ஆர்தர் ஓர் அப்பாவி மனிதனை குற்றப்படுத்தி கொண்டிருந்தார். என்னுடைய இவ்விளக்கம் அவர் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தன் மனதில் இருந்த ஒரு பெரும் பாரம் இறக்கப்பட்டது போல் உணர்ந்ததாக அவர் தெரிவித்தார். உங்கள் அனுமதியின்றி பிறருடைய விமர்சனங்கள் உங்களை பாதிக்காது. ரமோனோ என்ற பள்ளி ஆசிரியை என்னுடைய ஒரு சொற்பொழிவிற்கு பின் என்னை பார்க்க வந்தார். சமீபத்தில்தான் ஓர் உரையாற்ற வேண்டியிருந்ததாகவும் அவர் பேசி முடித்த பிறகு அவரது சக ஆசிரியைகள் ஒருவர் அவரது பேச்சை மோசமாக விமர்சித்து ஒரு கடிதம் எழுதி அவருக்கு அனுப்பியதாகவும் அவர் என்னிடம் கூறினார். ரமோனோ மிகவும் வேகமாக பேசியதாகவும் சில வார்த்தைகளை விழுங்கியதாகவும் அவரது பேச்சு தெளிவாக கேட்கவில்லை என்றும் அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது. மேலும் அவரது சொல்நடை மோசமாக இருந்ததாகவும் அவரது உரை தெளிவின்றி இருந்ததாகவும் எழுதப்பட்டிருந்தது. ரமோனா மிகவும் வருந்தினார், கோபப்பட்டார். தன்னை விமர்சனம் செய்த ஆசிரியை மீது பெருங்கோபம் கொண்டார். பள்ளியில் அவருடன் எல்லாவிதமான தொடர்பையும் தவிர்த்தார். நான் அவரை கேள்விகள் கேட்டபோது இறுதியில் தான் அந்த விமர்சனங்கள் பலவற்றிற்கும் தகுதியானவர்தான் என்பதை ரமோனா ஒப்புக்கொண்டார். பெரியவர்கள் நிறைந்திருந்த கூட்டத்தில் பேசி அவருக்கு பழக்கம் இருக்கவில்லை. முதலிலேயே அவர் மிகவும் பதற்றமாக இருந்திருந்தார். பேச்சு முடிந்த பிறகு தான் அதை கடந்து வந்து விட்டது குறித்து நிம்மதி பெருமூச்சு விட்டார். அதனால்தான் தன் சக ஆசிரியையின் விமர்சனங்கள் அவரை காயப்படுத்தின. இது சாதாரணமாக நடப்பதையே பெரும் சாதனையாக கருதும் ஒரு நடை குழந்தையை அது போதிய வேகத்துடன் ஓடவில்லை என்பதற்காக ஒருவர் கடிந்து கொண்டது போல் இருந்தது. நாங்கள் தொடர்ந்து உரையாடிய போது தான் முதலில் குழந்தைத்தனமாக நடந்து கொண்டிருந்ததை அவர் உணரத் துவங்கினார். தனக்கு எழுதப்பட்ட கடிதம் உண்மையிலேயே ஒரு ஆசீர்வாதம் என்பதையும் தன்னை சிறப்பாக்கிக் கொள்ள தனக்கு தேவைப்பட்ட ஒன்று என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டார். தன் பேச்சாற்றலை வளர்த்து கொள்ள அங்கிருந்த கல்லூரி ஒன்றில் பொது மேடை பேச்சை பாடமாக எடுத்து படிக்க துவங்கினார். இதற்கிடையே தனக்கு கடிதம் எழுதிய ஆசிரியையை அழைத்து அவரது ஆர்வத்திற்காகவும் தகவல்களுக்காகவும் நன்றி கூறினார். மனிதாபிமானத்துடன் இருப்பது எப்படி? ஒருவேளை ரமோனாவிற்கு வந்த கடிதம் முற்றிலும் தவறானதாக இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? தன்னை குறித்து எழுதப்பட்ட விமர்சனங்கள் முற்றிலும் தவறு என்று நினைக்க ரமோனாவிற்கு போதுமான காரணங்கள் இருந்திருந்தால் அவர் என்ன செய்திருப்பார்? அப்படி நடந்திருக்குமானால் தன் பேச்சில் இருந்த ஏதோ ஒன்று, அது பேசப்பட்ட விதம் அல்லது அதில் தெரிவிக்கப்பட்ட கருத்து என்று எதுவாயினும் சரி, அது அக்கடிதத்தை எழுதியவரின் பாரபட்சங்கள், மூட நம்பிக்கைகள் அல்லது குறுகிய வகுப்புவாத நம்பிக்கைகளை நோகடித்திருக்க வேண்டும் என்று அவர் உணர்ந்திருக்க வேண்டியதிருக்கும். பிரச்சனை தன்னிடமில்லை,
கடிதம் எழுதியவரிடத்தில்தான் இருக்கிறது என்பது புரிந்திருக்கும். இதை புரிந்து கொள்வது என்பது மனிதாபிமானத்தை நோக்கி எடுத்து வைக்கும் முக்கியமான முதல் அடியாகும். அடுத்து அறிவுபூர்வமான செயல் அடுத்தவரின் சமாதானத்திற்கும் இணக்கத்திற்கும் புரிதலுக்கும் பிரார்த்தனை செய்வது. நீங்கள்தான் உங்கள் எண்ணங்கள், எதிர்வினைகள் மற்றும் உணர்ச்சிகளின் எஜமானர் என்பதை அறியும் போது உங்களை எதுவும் பாதிக்காது. உணர்ச்சிகள் எண்ணங்களை பின்தொடரும். உங்களை தொந்தரவு செய்யும் அல்லது நோகடிக்கும் அனைத்து எண்ணங்களையும் நிராகரிக்கக்கூடிய அதிகாரம் உங்களிடம் உள்ளது. மணமேடையில் தனித்து விடப்பட்ட மணப்பெண். சில வருடங்களுக்கு முன் அருகிலுள்ள ஒரு தேவாலயத்தில் ஒரு திருமணத்தை நடத்தி தருமாறு என்னை கேட்டிருந்தனர். மணமகன் கடைசி வரை வரவே இல்லை. 2 மணி நேரத்திற்கு பின் மணமகளின் கண்களிலிருந்து சில கண்ணீர் துளிகள் தெரித்தன. பிறகு மணப்பெண் என்னிடம், நான் தெய்வீக வழிகாட்டுதலை வேண்டி பிரார்த்தித்தேன். இது என் பிரார்த்தனைக்கான விடையாக இருக்கக்கூடும். ஏனெனில் கடவுள் ஒருபோதும் தவறு செய்வதில்லை என்று கூறினார். அவரது நடவடிக்கை கடவுள் மீதும் அனைத்து நல்ல விஷயங்கள் மீதும் அவருக்கு இருந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதாக இருந்தது. அவரது இதயத்தில் எந்த மனக்கசப்பும் இல்லை. ஏனெனில் அவர், நான் இத்திருமணத்திற்காக நீண்ட நாட்களாக ஏங்கியிருந்தேன், ஆனால் இது எனக்கு சரியான ஒன்றாக இருந்திருக்காது என்று நினைக்கிறேன். ஏனெனில் நான் சரியான காரியம் வேண்டி பிரார்த்தித்திருந்தேன், எனக்கு மட்டுமல்லாது எங்கள் இருவருக்கும் சேர்த்து என்று கூறினார். பலரும் உணர்ச்சி வசப்பட்டு குழம்பி போயிருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை இப்பெண் சலனமின்றி மிகவும் அமைதியாக ஏற்றுக்கொண்டார். உங்கள் ஆழ்மனதின் ஆழத்தில் உள்ள முடிவில்லா பேரறிவுடன் ஒத்திசைவுடன் இருங்கள். உங்கள் பெற்றோர் உங்களை தங்கள் கைகளில் ஏந்திய போது எவ்வித கேள்வியுமின்றி அவர்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தீர்களோ அவ்வளவு நம்பிக்கையை உங்கள் பிரார்த்தனைக்கும் கிடைக்கும் விடை மீதும் வைத்திடுங்கள். இதுதான் சமநிலைக்கும் மன ஆரோக்கியத்திற்கும் உங்களை இட்டுச் செல்லும் நெடுஞ்சாலை. திருமணம் செய்து கொள்வது தவறு. என் பேச்சை கேட்டிருந்த இளம் பெண்ணொருவர் என்னை பார்க்க வந்தார். தன் பெயர் கேரல் என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். நான் அவரது தோற்றத்தை கண்டு அதிர்ச்சியடைந்தேன். அவர் ஒரு சாதாரண கருப்பு உடையும் கருப்பு காலுறையும் அணிந்திருந்தார். அவரது முகம் வெளிரி போய் ஒரு துளி உதட்டுச் சாயமோ அல்லது வேறு எந்த விதமான ஒப்பனையோ இன்றி களையற்று இருந்தது. அவர் சற்று அடக்கமாகவும் அதே சமயம் கண்காணிப்புடனும் நடந்து கொண்டார். அது ஏதோ தன்னை சுற்றியிருப்பவர்கள் திடீரென்று தன் மீது கடும் கோபத்துடன் நடந்து கொள்வார்கள் என்று அவர் கற்பனை செய்தது போலிருந்தது. விரைவில் அவர் தான் வளர்ந்த விதம் பற்றி என்னிடம் கூறலானார். அவர் தனது தாயாரால் வளர்க்கப்பட்டார். நடனமாடுவது, சீட்டு விளையாடுவது, நீச்சல் அடிப்பது அல்லது ஆண்களுடன் வெளியில் செல்வது போன்றவை பாவம் என்று அவரது தாயார் அவரை நம்ப கற்றுக்கொண்டிருந்தார். அவரது தாயாரை பொறுத்தவரை ஆண்கள் அனைவரும் தீயவர்கள். உடலுறவு என்பது சாத்தானால் தூண்டப்பட்ட பாவச் செயல். கேரல் இக்கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டாலோ அல்லது அவற்றை எழுத்து பிறழாமல் அப்படியே கடைபிடிக்காவிட்டாலோ அவர் என்றென்றும் நரகத்தின் தீயில் வெந்து கொண்டிருப்பார் என்று அவரது தாயார் அவருக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். கேரல் தன் அலுவலகத்தில் தன்னுடன் வேலை செய்த ஆண்களோடு வெளியில் சென்றபோது ஒரு விதமான ஆழ்ந்த குற்ற உணர்வை கொண்டிருந்தார். கடவுள் தன்னை தண்டிப்பார் என்று அவர் உறுதியாக நம்பினார். அவர் நெருக்கமாக உணர்ந்த ஒரு ஆண் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு அவரிடம் கேட்டபோது அவர் மறுத்துவிட்டார். அவர் என்னிடம் கூறியது போல, திருமணம் செய்து கொள்வது தவறு, உடலுறவு கேடு விளைவிப்பது, நான் தீயவள். இது அவர் பக்குவப்படுத்தப்பட்ட முறையின் பிதற்றல். இவ்விளம்பெண் நிச்சயமாக குற்ற உணர்வை கொண்டிருந்தார். அவரால் தன் தாயாரின் நம்பிக்கைகளுக்கு ஏற்ப நடந்து கொள்வது இயலாத காரியமாக இருந்தது. அந்நம்பிக்கைகளில் ஏதோ தவறு உள்ளது என்ற எண்ணத்தை தவிர்ப்பதும் இயலாததாக இருந்தது. நம் அனைவரின் ஊடாகவும் ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கை கோட்பாடு தன் அங்கீகாரத்திற்கும் வெளிப்பாட்டிற்கும் போராடி கொண்டிருந்தது. அவர் தன்னை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேரலுக்கு அறிவுறுத்தினேன். மன்னித்தல் என்பது ஒருவருக்கு ஒன்றை கொடுத்தல். வாழ்வின் உண்மைகளுக்காகவும் தனக்கான ஒரு புதிய மதிப்பீட்டிற்காகவும் அவர் இத்தவறான நம்பிக்கைகளை கைவிட வேண்டி இருந்தது. வாரம் ஒரு முறை என்று 10 வாரங்களாக கேரல் என்னிடம் வந்தார். நான் இப்புத்தகத்தில் கூறியுள்ளது போலவே வெளிமனம் மற்றும் ஆழ்மனதின் செயல்பாடுகளை பற்றி நான் கற்றறிந்துள்ளதை அவருக்கு கற்றுக் கொடுத்தேன். அறியாமை
நிறந்த மூட நம்பிக்கை கொண்ட வரட்டு பிடிவாதம் மிக்க வெறுப்படைந்த ஒரு தாயால் தன் மூளைச்சலவை செய்யப்பட்டு மனவசியப்படுத்தப்பட்டு தவறாக பக்குவப்படுத்தப்பட்டு வந்துள்ளதை அவர் மெல்ல மெல்ல உணர்ந்ததால் அவர் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழத் துவங்கினார். என் தூண்டுதலின் பேரில் கேரல் மனங்கவரும் ஆடைகளை அணிய துவங்கினார். இலவச ஒப்பனை செய்து பார்ப்பதற்காக ஒரு கடையின் ஒப்பனை பிரிவிற்கு சென்றார். அவர் நடன வகுப்புகளுக்கு சென்றார். காரோட்ட கற்றுக்கொண்டார். நீச்சல் அடிக்கவும் சீட்டு விளையாடவும் இளைஞர்களுடன் பேசவும் கற்றுக்கொண்டார். அவர் தன் குடும்பத்திலிருந்து முற்றிலுமாக விலகி தன் வாழ்க்கையை நேசிக்கவும் மதிக்கவும் தொடங்கினார். கேரல் தன் உள் இயல்பை கண்டறிந்து கொண்டவுடன் தன்னோடு முழுமையாக ஒத்திசையும் ஒரு ஆண்மகனை பிரபஞ்ச பேரறிவு தன்னிடம் ஈர்க்கும் என்ற நம்பிக்கையோடு ஒரு துணை வேண்டி பிரார்த்தனை செய்ய துவங்கினார். ஒரு நாள் மாலை அவர் என் அலுவலகத்திற்கு கிளம்பிய போது ஒருவர் என்னை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருந்தார். நான் தற்செயலாக அவர்கள் இருவரையும் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தினேன். 6 மாதங்களுக்கு பின்னர் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். குணமாதலுக்கு மன்னிப்பு அவசியம். மன அமைதிக்கும் ஒளிமயமான ஆரோக்கியத்திற்கும் அடுத்தவர்களை மன்னித்தல் மிகவும் இன்றியமையாதது. உங்களுக்கு பரிபூரண ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் வேண்டுமென்றால் நீங்கள் உங்களுக்கு தீங்கு விளைவித்தவர்கள் அனைவரையும் மன்னிக்க வேண்டும். உங்கள் எண்ணங்கள் தெய்வீக விதி மற்றும் தெய்வீக ஒழுங்குடன் ஒத்திசைந்திருக்குமாறு பார்த்து கொள்வதன் மூலம் உங்களை நீங்களே மன்னித்து கொள்ளலாம். முதலில் அடுத்தவர்களை நீங்கள் முழுமையாக மன்னிக்காவிட்டால் உங்களை நீங்கள் மன்னிக்க முடியாது. உங்களை நீங்கள் மன்னிக்க மறுப்பது உங்களது அறியாமை தவிர வேறொன்றும் இல்லை. கீழ்வாதம் முதல் மாரடைப்பு நோய் வரை பல வகையான நோய்களுக்கு பின்னால் கடுங்கோபம், மற்றவர்களுக்கு கண்டனம் தெரிவித்தல், கழிவிரக்கம், பகைமை உணர்ச்சி ஆகியவை உள்ளன என்று உளவுடல் மருத்துவத்துறையில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த எதிர்மறை உணர்ச்சிகளால் விளையும் மன இறுக்கம் உங்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை நேரடியாக பாதித்து உங்களை கிருமிகளும் தொற்று நோய்களும் பற்றி கொள்ள வழிவகுக்கிறது. நோகடிக்கப்பட்ட, முறைகேடாக நடத்தப்பட்ட, ஏமாற்றப்பட்ட அல்லது காயப்படுத்தப்பட்ட மக்கள் தங்களை காயப்படுத்தியவர்கள் குறித்து தங்கள் மனதை வெறுப்பால் நிறைத்து கொள்கின்றனர் என்று மன இறுக்கம் தொடர்பான கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிக்கும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இவ்விளைவு அவர்களுடைய ஆழ் மனங்களில் பெரும் காயங்களை உருவாக்குகின்றது. இதற்கான ஒரே தீர்வு அவர்கள் தங்கள் காயங்களை வெட்டி தூர எறிந்து விடுவதுதான். இதை செய்வதற்கான நிச்சயமான ஒரே ஒரு வழி மன்னிப்பு தான். அன்பின் வெளிப்பாடு மன்னிப்பு. மன்னிப்பு கலையின் இன்றியமையாத அம்சம் மன்னிக்க விருப்பம் கொள்வது. நீங்கள் உண்மையிலேயே மற்றவரை மன்னிக்க விரும்பினால் நீங்கள் பாதிக்கும் மேற்பட்ட தடைகளை கடந்துவிட்டீர்கள் என்று அர்த்தம். அடுத்தவரை மன்னிப்பது என்பது நீங்கள் அவரை நேசிக்க வேண்டும் என்றோ அல்லது அவரோடு நல்லுறவுடன் இருக்க வேண்டும் என்றோ அர்த்தம் அல்ல என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்திருப்பீர்கள். குறிப்பிட்ட ஒருவரை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று எவரும் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. அது நல்ல எண்ணத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அல்லது சகிப்புத்தன்மையையும் அரசாங்கம் சட்டமாக்குவதை போன்றது. ஆனாலும் இது ஒரு முக்கியமான கருத்து. நாம் ஒருவரை விரும்பாமலேயே அவர் மீது அன்பு செலுத்த முடியும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று பைபிள் கூறுகிறது. முதன்முறையாக கேட்கும்போது இது இயலாத காரியமாகப்படும். ஆனால் ஒருவர் உண்மையிலேயே பிறரிடம் அன்பு செலுத்த விரும்பினால் அவரால் அதை கண்டிப்பாக செய்ய முடியும். அன்பு என்பது பிறருக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் பேரானந்தமும் வாழ்வின் அனைத்து ஆசீர்வாதங்களும் கிடைக்க மனதார வாழ்த்துவது. இதற்கு ஒரே ஒரு முன் நிபந்தனை தான் உண்டு. அதுதான் உண்மை. நீங்கள் அடுத்தவரை மன்னிப்பது உங்கள் தயால குணத்தால் அல்ல, மாறாக நீங்கள் சுயநலவாதியாக இருப்பதால் தான். ஏனெனில் அடுத்தவருக்கு நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை உண்மையிலேயே உங்களுக்காக விரும்புகிறீர்கள். இதற்கு காரணம் அதை நீங்கள் சிந்திக்கிறீர்கள், உணர்கிறீர்கள். நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்களோ உணர்கிறீர்களோ அதுவாகவே ஆகிவிடுகிறீர்கள். இதைவிட எளிதானது ஏதேனும் இருக்க முடியுமா? மன்னிப்பதற்கான உத்தி. உங்களிடம் மன்னிப்பு கலையை வளர்த்து கொள்வதற்கு ஒரு எளிய ஆனால் ஆற்றல் மிக்க வழிமுறை உள்ளது. அதை நீங்கள் கடைபிடித்தால் அது உங்கள் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தும். உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள், சுதந்திரமாக உணருங்கள், கடவுளையும் உங்கள் மீது அவர் கொண்டுள்ள அன்பையும் நினைத்து பின்வரும் சுய பிரகடனத்தை கூறுங்கள். நான். உங்கள் காயப்படுத்தியவரின் பெயரை நினைத்து கொள்ளுங்கள். முழுமையாகவும் எளிதாகவும் மன்னிக்கிறேன். நான் அவரை மனதார ஆன்மீக ரீதியாக விடுவிக்கிறேன். நான் சுதந்திரமாக இருக்கிறேன். அவரும் சுதந்திரமாக இருக்கிறார். நான் அற்புதமாக உணர்கிறேன்.
இது என் பொது மன்னிப்பு நாள். என்னை காயப்படுத்தியுள்ள அனைவரையும் நான் விடுவிக்கிறேன். நான் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் வாழ்வின் அனைத்து ஆசீர்வாதங்களும் கிடைக்க வாழ்த்துகிறேன். நான் உண்மையிலேயே தாராளமாக பேரானந்தத்தோடும் அன்போடும் வாழ்த்துகிறேன். எப்பொழுதெல்லாம் என்னை காயப்படுத்தியவரை அல்லது காயப்படுத்தியவர்களை பற்றி நினைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் உங்களை விடுவிக்கிறேன். வாழ்வின் அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நான் சுதந்திரமாக இருக்கிறேன், அவரும் சுதந்திரமாக இருக்கிறார். இது மிகவும் அற்புதம். உண்மையான மன்னிப்பின் பெரும் ரகசியம் என்னவென்றால், ஒருமுறை நீங்கள் ஒருவரை மன்னித்துவிட்டால் இப்பிரார்த்தனையை மீண்டும் கூற வேண்டிய அவசியமில்லை. எப்பொழுதெல்லாம் அந்த மனிதர் உங்கள் நினைவிற்கு வருகிறாரோ அவருக்கு நல்லதை எண்ணி அமைதி உங்களுடையதாகட்டும் என்று மனதார வாழ்த்துங்கள். உங்கள் மனதில் அந்த எண்ணம் எழும்போதெல்லாம் இதை அடிக்கடி சொல்லி வாருங்கள். சில நாட்களுக்கு பின் அந்நபரை பற்றிய அல்லது அந்த அனுபவத்தை பற்றிய எண்ணத்தின் வரவு குறைந்து நாளடைவில் முற்றிலுமாக நின்றுவிடும். உண்மையான மன்னிப்பிற்கான திராவக பரிசோதனை. கனிவளம் தேடுபவர்களும் பொற்கொள்ளர்களும் ஒரு உலோகம் உண்மையிலேயே தங்கம்தானா அல்லது போலியா என்பதை அறிந்து கொள்ள திராவக பரிசோதனை செய்வார்கள். மன்னிப்பிற்கும் ஒரு திராவக பரிசோதனை உள்ளது. உங்களுக்கு தவறு இழைத்தவர்கள், உங்களை ஏமாற்றியவர்கள் அல்லது உங்களிடம் மோசடி செய்தவர்கள் யாரேனும் ஒருவரை பற்றி ஏதோ ஒரு அற்புதமான விஷயத்தை நான் உங்களிடம் தெரிவிப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்நபரை பற்றி நல்ல விதமாக கேள்விப்படும் போது உங்கள் இரத்தம் கொதித்தால் பகைமையின் வேர்கள் இன்னும் உங்கள் ஆழ்மனதில் நிலை கொண்டு உங்களை சூறையாடி கொண்டிருக்கின்றன என்று அர்த்தம். சென்ற வருடம் நீங்கள் மேற்கொண்ட உங்களுக்கு மிகுந்த வலி ஏற்படுத்திய பல் தொடர்பான ஏதோ ஒரு சிகிச்சையை பற்றி இப்பொழுது நீங்கள் என்னிடம் கூறுவதாக வைத்துக்கொள்வோம். அந்த வலியை நீங்கள் இன்னும் உணர்கிறீர்களா என்று நான் உங்களிடம் கேட்டால் நீங்கள் ஒரு வியப்பு பார்வையுடன் நிச்சயமாக இல்லை, அந்த வலி எனக்கு நினைவிருக்கிறது, ஆனால் இப்பொழுது நான் அந்த வலியை உணர்வதில்லை என்று கூறியிருப்பீர்கள். இதுதான் முழு கதை. நீங்கள் உண்மையிலேயே ஒருவரை மன்னித்திருந்தால் அந்நிகழ்ச்சி உங்கள் நினைவில் இருக்கும், ஆனால் அது குறித்த வலியையோ வேதனையோ நீங்கள் இப்போது உணர்ந்து கொண்டிருக்க மாட்டீர்கள். இதுதான் உண்மையான மன்னிப்பிற்கான திராவக பரிசோதனை. அதை நீங்கள் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் எதிர்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் நீங்கள் உங்களை வெறுமனே ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் உண்மையான மன்னிப்பு கலையை கடைபிடித்திருக்கவில்லை. அனைவரையும் புரிந்து கொள்வது என்பது அனைவரையும் மன்னிப்பது. உங்கள் சொந்த மனதின் படைப்பு விதியை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் உங்கள் வாழ்க்கை உருவானதற்கோ அல்லது உருக்குலைந்ததற்கோ நீங்கள் மற்றவர்களையும் சூழ்நிலைகளையும் குறை கூறுவதை நிறுத்திவிடுவீர்கள். உங்கள் சொந்த எண்ணங்களும் உணர்வுகளும் தான் உங்கள் விதியை நிர்ணயிக்கின்றன என்பதை நீங்கள் உணர்வீர்கள். மேலும் உங்கள் வாழ்விற்கும் உங்களுடைய அனுபவங்களுக்கும் வெளிப்பொருட்கள் காரணிகள் அல்ல என்ற விழிப்புணர்வுடன் இருப்பீர்கள். அடுத்தவர்களால் உங்கள் வாழ்வை சீரழிக்க முடியும், ஒரு கொடூரமான விதி என்னை பந்தாடுகிறது, வாழ்வதற்காக நான் அடுத்தவர்களை எதிர்த்து போராட வேண்டும் போன்றவற்றை சிந்திப்பது முற்றிலும் தவறு. எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கின்றன என்பதை புரிந்து கொண்டால் இத்தகைய எண்ணங்களின் அழிவுபூர்வமான இயல்பை நன்கு உணர்ந்து கொள்ளலாம்.